அடுத்த நாளே சிஎம் ஐயா கூப்பிட்டாரு, எங்களை வாழ்த்தினாரு. அவரும் 1,00,000 பணம் கொடுத்தாரு. அடுத்தது நிறைய பேர் கூப்பிட்டாங்க, யார் என்னன்னு தெரியல. இப்போ சார் கூப்பிட்டு தான், ரஜினி சார் கூப்பிட்டு தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவரும் எங்களை வாழ்த்தி நல்லதுமா, நல்லது பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி பண்ணணும், பரவாயில்லன்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்தாரு, நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். என்ன பரிசு கொடுத்தாரு உங்களுக்கு? அவர் வந்து செயின் போட்டுருக்காரு, எங்கள் தங்க செயின் போட்டுருக்காரு. என்ன சொன்னாரு? போட்டுட்டு என்ன சொன்னாரு? வாங்க போட்டோ பிடிச்சார், அவ்வளோதான், வேற ஒன்றும். நல்லா எல்லாம் பசங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, நல்லபடியா எங்க குடும்பத்தோட பேசிட்டு இருந்தாரு, நல்லபடியா பேசினாரு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இது? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அது எப்படி சொல்றது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு, அதை பார்க்கவே முடியாதுன்னும் போது பார்த்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது அவரை பார்த்தது. பல பேரால நினைச்சாலுமே பார்க்க முடியாதுல்ல, அது நேர்மை கிடைச்ச பாராட்டு. கண்டிப்பா அவரை பார்க்கணும்னு தான் சமயம் போல அவர் பார்க்கறதுக்கு, அதனால எங்ககிட்ட அந்த நகை கிடைச்சது பெரிய விஷயமா பார்க்கறது. சரிங்க. இப்போ நேர்மையா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பாராட்டு கிடைக்கிறது நீங்க நம்ம எல்லாம் நேர்மையா இருக்கணும் தான் நாங்களும் சொல்லுவோம். நேர்மையா இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம்.